உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவையில் போட்டியிட்டு தோல்வியடைந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் அந்த தோல்வியை கொண்டாடும் விதமாக கிருஷ்ணகிரியில் அண்ணாமலையோட படத்துடன் கூடிய ஆட்டை வெட்டிய விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து ஒன்றை தெரிவித்திருக்கிறது. இதுபோன்று சாலையில் ஆடு வெட்டுவதை வேடிக்கை பார்க்க முடியாது என்று கருத்து தெரிவித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பாக யார் தொடுத்த வழக்கில் இந்த கருத்தானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய மற்ற கருத்துக்களின் சாராம்சம் என்ன? வணக்கம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிட்ட தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை தோல்வியை தழுவினார். இதையடுத்து அதை கொண்டாடும் வகையில் கிருஷ்ணகிரியில் ஆட்டுக்கு அண்ணாமலையின் படத்தை பொருத்தி பொது இடத்தில் வெட்டியிருக்கிறார்கள் திமுக தொண்டர்கள். அந்த திமுக தொண்டர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் மோகன்தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சபிக் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இதுபோன்ற நிகழ்வுகளை வேடிக்கை பார்க்க முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் இந்த மனுவுக்கு தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கும்படி உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த வாரத்திற்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.